முட்டை வச்சு வெரைட்டியான சைட் டிஷ் ரெடி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முட்டை வச்சு மஞ்சூரியன் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதும் ரொம்ப ஈஸி, டேஸ்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். புலாவ் கூட வச்சு சாப்பிட்லாம், ஈவன் சப்பாத்தி கூடயும் வச்சு சாப்பிட்லாம். ஃப்ரைட் ரைஸ்க்கெலாம் பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 6 முட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஃபோக் வச்சு கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கோங்க. கேக் ட்ரே இல்லைன்னா நீங்கள் டிஃபன் பாக்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க. அதாவது கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. எண்ணெய் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம எடுக்கும்போது ஒட்டாமல் வரும். இதில் நம்ம அடித்து வச்சுருக்க முட்டையை சேர்த்துருங்க. இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்க போகிறோம். நம்ம இட்லிலாம் வேக வைப்போம்ல, அந்த மாதிரி. நான் ஸ்டீமர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இட்லி பிளேட்லேயே கூட வச்சு வேக வைக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா தான் இந்த மாதிரி வைக்கணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. பாருங்கள், முட்டை நல்லா வெந்திருக்கு. இப்போ கொஞ்சம் கூட சூடு இல்லை, நல்லா ஆறியிருக்கு. இப்போ இதை ஒரு கத்தி வச்சுட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய பீசஸாக செஞ்சிடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மீடியம் சைஸில் செய்ய பாருங்கள். இப்போ பாருங்கள், முட்டையை வேக வச்சு இந்த மாதிரி கட் பண்ணி தனியாக வச்சாச்சு. இது இப்படியே கூட சாப்பிட்லாம், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இது நம்ம பொரிச்சு எடுக்கிறதுக்கு மேல் மாவு தயார் பண்ணணும். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து பண்ணும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், அதுக்காக தான் பண்ணுறோம். அடுத்து இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்ல ஒரு திக்கான மாவு கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணும். கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம பஜ்ஜிக்கெலாம் மாவு தயார் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டைகள், அதை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மாவு முட்டையோட எல்லா பகுதியிலையும் படுறது அளவுக்கு இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணும்போது முட்டை உடஞ்சி போயிடக்கூடாது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா எண்ணெயை நல்லா சூடு பண்ணிக்கோங்க. பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை இந்த மாதிரி சூடுபடுத்திக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா எண்ணெய் சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா தான் முட்டைகளை உள்ளே சேர்க்கணும். சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு 2 பக்கம் திருப்பி விட்டு எண்ணெயோட சலசலப்பு அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், முட்டை நல்லா முறுமுறுவாக வெந்து வந்திருக்கு. எண்ணெயோட சலசலப்பும் அடங்கியிருக்கு. இப்போ இதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். எல்லா முட்டைகளையும் இதே மாதிரி பொரிச்சிட்டு நம்ம வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணின பூண்டு பற்கள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ணின இஞ்சி, இது 2ம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் ஓரளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் குடமிளகாவை இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கோங்க. அடுத்து 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் சேர்த்துக்கோங்க.
கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. குடமிளகாய் வந்து ரொம்ப சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சிடக்கூடாது. லேசாக கிறிஸ்பியாக இருக்கும்போதே இந்த சாஸ் எல்லாமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இந்த மஞ்சூரியன் நல்லா கிரேவியாக வேணும்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்துகிட்டு அதில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. அப்போ நல்லா கிரேவியாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரையாக தான் பண்ணுறேன். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கோம்ல முட்டை, அதை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 நிமிஷம் ஆகியிருக்கு. முட்டை மஞ்சூரியன் சூப்பராக தயாராகிருச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகள் கட் பண்ணி தூவிட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் எல்லா விதமான வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணலாம். பக்காவான காம்பினேஷனாக இருக்கும். இதை நீங்கள் அப்படியே கூட ஸ்டார்டராக கூட சர்வ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி நிறைய வெரைட்டியான மஞ்சூரியன் ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.